விக்கல்ஸ் விக்ரம் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல பிக் பாஸ் வீட்ட பத்தியும், பிக் பாஸ் வீட்ல நடந்த ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்கள் பத்தியும், ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கும் நெறைய ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்டாண்ட் அப் காமெடியனான விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் ரீசென்ட்டா தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ல கலந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு சீசன்ல கண்டிப்பா இவரு பயங்கரமா ஃபன் பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். பட் அந்த ஒரு சைட அவரு பிக் பாஸ் வீட்ல மிகப்பெரிய அளவுல காட்டவே இல்ல. இருந்தாலும் ப்ராப்பரா கேம் விளையாடுறது, அந்த கேம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு மாஸ்டர் மைண்டா ப்ளே பண்றது அப்படிங்கிறத ரொம்பவே நல்லபடியா பண்ணியிருந்தாரு. டாப் 3ல இடம் பிடிச்சிருந்தாரு. சமீபத்தில முதல் முறையாக சோசியல் மீடியால லைவ் வந்திருந்த விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாம யாரு, நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படி இருக்காங்க, நம்ம இந்த சொசைட்டிக்கு எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு பிக் பாஸ் வீடு கத்துக் குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் லைஃப்ல என்ன நடந்தாலுமே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிக் பாஸ் வீட்ல ரொம்ப பிடிச்ச நபர்கள் யாரு? யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண விரும்புறீங்க? எந்த ஒரு நபர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேணவே வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஒன்னு சுபி, இன்னொன்னு கனி. இவங்க 2 பேத்துக்கூடயுமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நான் ரொம்ப கான்டாக்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். அடுத்ததாக சொல்லணும், அதாவது இவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா வியானா. ஏன்னா வெளிய போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு நெகட்டிவிட்டிய அவங்க என்கிட்ட சொல்லாம இருக்கலாம், பரப்பாம இருந்திருக்கலாம். ஸோ அவங்க கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே பாரு மற்றும் கமருதீன வெளிய வந்து பார்த்தீங்களா? அவங்க கிட்ட எதுவும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்களா? மறுபடியும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கேள்விக்கு விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா ஏன் இருக்கக்கூடாது? அவங்க என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாங்க, மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு, அங்க ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நடந்த விஷயம். அதுக்காக அவங்க மொத்தமா கெட்டவங்க அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க 2 பேருமே நல்ல மனிதர்கள். அந்த ஒரு டாஸ்க்குக்காக அப்படி நடந்துருச்சே தவிர, மத்தபடி அவங்க மோசமானவங்க, கெட்டவங்க அப்படின்னு நான் எந்த ஒரு இடத்துலயுமே சொல்லல. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போனதுக்கு அப்புறமுமே அவங்க நல்லபடியா இருக்காங்க. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமே கண்டிப்பா பேசுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? இனி மூவிஸ்ல எதுவும் வரப்போறீங்களா? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா இப்ப அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்க்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் ஃபைனல் ஆகல. பட் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே மூவிஸ்ல வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஃபைனலா பிக் பாஸ் வீட்ட வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த வீட்ல அவ்வளோ நாள் நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சுலாம் போகல. இருந்ததற்கு மிக முக்கிய காரணம் ரசிகர்களாகிய நீங்கள் தான். மக்களாகிய நீங்கள் என் மேல அன்பு கொடுத்து இவ்வளோ நாள் வந்து கூட்டி போயிருந்தீங்க. அதே ஒரு அன்ப தொடர்ந்து இதுக்கப்புறமும் கொடுங்க. உங்கள எப்படி பிக் பாஸ் வீட்ல என்டர்டெயின் பண்ணனோ, அதே மாரி தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு வீடியோல பேசியிருந்தாரு. விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. விக்கல்ஸ் விக்ரமோட ஆன்ஸர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.